ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகரத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் ஆனி மாதம் 23ஆம் நாள், ஆங்கில வருடம் ஜூலை மாதம் 7ஆம் நாள், கிழமை திங்கட்கிழமை. இனி உங்களுக்கான இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, எதிர்ப்புகளையும் மீறி தடைகளையும் மீறி தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். பரணி, தொழில் சார்ந்த செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற வரவுகள் வந்து சமநிலை செய்யும். கார்த்திகை, தலைமை பண்பு தேடி வரும், நிர்வாக திறமை வெளிப்படுத்தும், அரசு விஷயங்கள் உதவி கிடைக்கும். ரோஹிணி, வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிக்க உதவும். நண்பர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். மிருகசீஷம், உறவினர்களால் செலவுகள் கூடும், வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். திருவாதிரை, தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி கிடைக்கும், அந்நியர்கள் உதவி அபரிதமாக இருக்கும். புனர்பூசம், தொழில்சார் திட்டங்கள் வெற்றி பெறுவதோடு பொருளாதார வளர்ச்சியும் அதிகரிக்கும். பூசம், தெளிவான திட்டங்களால் எதிர்ப்புகளை சமாளித்து இன்று அதிகாரிகள் ஆதரவோடு காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். ஆயில்யம், நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் உங்கள் செல்வாக்கு உயரும், அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். மகம், தொழில் சார்ந்த விஷயங்கள் அவசரப்படாமல் துரிதமாக செயல்பட வேண்டும் என்ற பதட்டம் இல்லாமல் நிதானமாக செயல்படுவது இன்றைய எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் சமாளிக்க உதவும். பூரம், தொழிலில் பணவரவு நன்றாக இருக்கும், பெண்கள் உதவி அதிகரிக்கும், மன மகிழ்ச்சியான நாள். உத்திரம், செய்யும் விஷயங்களில் எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அரசு இனங்கள் வெற்றியை தரும், பணப்புழக்கங்கள் பணவரவு நன்றாக இருக்கும். அஸ்தம், உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் விருப்பங்கள் எல்லாமே கடின முயற்சியினாலும் தெளிவான திட்டங்கள் மூலமாக வெற்றிகள் பெறும். சித்திரை, தேவையற்ற செயல்களை தவிர்த்தாலே இன்றைய நாளை எளிதாக கடந்து போகலாம். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள், அவர்களிடம் கவனம் தேவை. நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. சுவாதி, கடின முயற்சியாலும் திட்டமிட்டு பணி செய்வதாலும் பதவி புகழ் பாராட்டு கிடைக்கும். விசாகம், உங்கள் திறமையாலும் திட்டங்களாலும் ஆளுமைத்தன்மை வெளிப்பட்டு அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். அனுஷம், உங்கள் முயற்சிகள் மாற்றங்கள் திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய தொழில் இலக்குகளை எளிதில் அடைய உதவும். கேட்டை, நண்பர்களின் செல்வாக்கினால் இன்று நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். நினைத்த மாற்றங்களை செய்வீர்கள். நினைத்த முயற்சிகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும். மூலம், அந்நியர்களின் உதவியால் அவருடைய முயற்சியால் அதிகாரிகளின் கோபதாபத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். புனித யாத்திரை செல்வீர்கள். இறை வழிபாடு நன்மையை தரும். போராடம், இன்று உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் திட்டங்கள் எல்லாம் விரும்பியது போல் வெற்றிகரமாக அமையும். அதற்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். உத்திராடம், தலைமை பண்பினால் எதிர்பாராத கெடுபிடிகளை சந்திக்க வேண்டி வரும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதில் சில பிரச்சனைகள் வரலாம், மனஸ்தாபங்கள் வரலாம். திருவோணம், உங்களுடைய பேச்சு செயலும் இன்று வருமானத்தில் லாபத்தை அதிகரிக்க உதவும். அவிட்டம், வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. செய்கின்ற செயலில் நிதானம் அமைதி ஆக இருந்தால் இந்த நாளை எளிதாக கடந்து செல்லலாம். சதயம், இன்று அந்நியர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். அவர்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படும், உங்களுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படும். தொழிலில் அனுபவஸ்தர்கள் பேச்சை கேட்டு இன்று நடப்பது நல்லது. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். போராட்டாதி, அரசு விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். குழந்தைகள் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். தொழிலில் உங்களுடைய வாக்குத்தன்மையால் வெற்றிகளை குவிப்பீர்கள். செல்வாக்கு உயரும். உத்திரட்டாதி, இன்று சுயதொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள்.
மாறிய அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ரேவதி, நீங்கள் விரும்பிய அதிகாரிகள் மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். தெளிவான திட்டங்கள் மூலம் உங்களுடைய நிர்வாகத் திறமையை வெளிப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் என்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது ஸ்ரீ விசாகஜோரத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.